சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களே ஆன ஆண் குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணை கைது செய்த போலீசார் குழந்தையை மீட்டு பெற்ற தாயிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். கடத்தப்பட்ட 13 மணி நேரத்தில் குழந்தையை போலீசார் மீட்டது எப்படி? குழந்தைக்கு பாதுகாப்பு விட மாட்டேங்கிறாங்கண்ணா. வெளியே படுத்துருந்தேன்னா நான் பாதுகாப்பாக பார்த்துருப்பேன். விசில் ஊதிக்கிட்ட எல்லாம் சுற்றிக்கிட்டே வாங்குற பக்கம் கமிஷன் வாங்கிட்டு போகிறாங்க. கேட்குறாங்க தான் லஞ்சம் தான். அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் கடத்தப்படுவது காலம் காலமாக நடந்து வரும் சோக நிகழ்வாகவே மாறிவிட்டது. அப்படி ஒரு சம்பவம் தான் சேலம் அரசு மருத்துவமனையில் சர்வசாதாரணமாக அரங்கேறி உள்ளது. பிறந்த 5 நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை கடத்தப்பட்டு 13 மணி நேரத்திற்கு பின்னர் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. ஈரோடு அருகே பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தங்கதுரை வெண்ணிலா தம்பதி. வெண்ணிலா 2வது கர்ப்பமானதை தொடர்ந்து பிரசவத்திற்காக அவரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மகப்பேறு வார்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றி வந்துள்ளார். வெண்ணிலாவிற்கு தற்போதுதான் குழந்தை பிறந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்ட அந்த பெண் வாழ்த்து சொல்வது போல் வந்து வெண்ணிலாவிடம் பேச்சு கொடுத்துள்ளார். வெண்ணிலாவும் அப்பாவியாக அவரிடம் பேச உறவினர்கள் அருகில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தனது வேலையை காட்டத் தொடங்கி இருக்கிறார் அந்த மர்ம பெண். குழந்தையின் கண்கள் மஞ்சளாக இருப்பதாக கூறி கண் மருத்துவரை பார்க்க வெண்ணிலாவை குழந்தையுடன் அழைத்து சென்றுள்ளார். அப்போது வெண்ணிலாவின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு அப்பெண் குழந்தையுடன் எஸ்கேப் ஆகிவிட்டார். பதறிப்போன வெண்ணிலா இது குறித்து தனது கணவன் மற்றும் உறவினர்களிடம் தெரிவிக்க அதிர்ந்து போயினர். உடனே அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளிக்க போலீசார் அலர்ட் கொடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மருத்துவமனை வளாகத்தில் இருந்து முகக்கவசம் அணிந்த பெண் ஒருவர் குழந்தையை கடத்தி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. மகப்பேறு மற்றும் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் உறவினர்களை உள்ளே அனுமதிக்க பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் மருத்துவமனை காவலர்கள் குழந்தையை கடத்தி செல்லும் வரை எப்படி அலட்சியமாக இருந்தனர் என கேள்வி எழுப்பினர். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் எதற்கெடுத்தாலும் பணம் பெற்றுக்கொண்டு வேலை செய்யும் நிலையில்தான் அரசு மருத்துவமனை உள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எல்லாமே கமிஷன் தானாங்க. நான்லாம் ஓப்பனாக சொல்கிறேன். என் பாப்பா கூப்பிட்டு போகிறேன். 500 1000 பணம் கொடுத்தேன். சும்மா ஒன்றும் கிடையாது. நான் வீடியோவில் பேசணும் கிடையாது. 1000 2000 10,000 செலவு பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு சொல்கிறாங்க. வண்டி தள்ளுறவங்க வந்து தூக்கிட்டு போகிறவங்களும் பணம் கொடுத்துருவேன். 10,000 செலவு பண்ணிக்கிறேன். இல்ல இப்ப செக்யூரிட்டி சரியில்லைன்றீங்களா இங்க இருக்கவங்களா? நான் செக்யூரிட்டி. ஆமாங்க. செக்யூரிட்டி என்ன பண்றாங்க? குழந்தைக்கு பாதுகாப்பு விட மாட்டேங்கிறாங்கண்ணா. ஒன்று என்னையும் உள்ளண்ணா. நான் ஆம்பளை. என்ன மாதிரி எனக்கு அக்கா தங்கச்சிக்குது. அந்த மாதிரி எல்லாருமே பாப்பா எனக்கு அக்கா தங்கச்சி. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒன்று தான். அந்த மாதிரி ஒன்று வீட்டில் வரீங்க மாமியா அம்மா ஆயா பாட்டி யாரும் ஒரு லேடிஸ் உள்ளாமே நீ போவாத பால் வாங்கி தரணும் கேட்குறாங்களா? செக்யூரிட்டி நான் அவங்க விடாதனால தானே இவ்வளோ பிரச்சனையை வெளியே படுத்துட்டு இருக்கோம்னா நாங்கள் வெளியே படுத்துட்டு இருக்கிறேன். விட்டுருந்தா இந்த மாதிரி போயிருக்கோம்னா என் தங்கச்சி விட்டு போயிருக்குமா? வெளியே படுத்துருந்தேன்னா நான் பாதுகாப்பாக பார்த்துருப்பேன். விசில் ஊதிக்கிட்ட எல்லாம் சுற்றிக்கிட்டே வாங்குற பக்கம் கமிஷன் வாங்கிட்டு போகிறாங்க. குழந்தையை மீட்பதற்காக சேலம் போலீசார் உடனே 4 தனிப்படைகள் அமைத்து களத்தில் இறங்கி தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். குழந்தை கடத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சேலம் முழுவதும் மர்ம பெண்ணின் புகைப்படத்துடன் நோட்டீஸுகள் ஒட்டப்பட்டன. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் அந்த பெண் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி ஒரு ஆட்டோவில் ஏறிச் சென்றது போலீசாருக்கு தெரிய வந்தது. ஆட்டோ ஓட்டுநர்களிடம் போலீசார் விசாரிக்க சேலத்தில் இருந்து காரியாபட்டியில் அந்த பெண்ணை குழந்தையுடன் இறக்கிவிட்டதாக ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். உடனே அந்த ஆட்டோ ஓட்டுநரை அழைத்து கொண்டு காரியாபட்டிக்கு சென்ற போலீசார் அந்த பெண்ணை கண்டுபிடித்து குழந்தையை மீட்டனர்.
விசாரணையில் குழந்தையை கடத்திய பெண்ணின் பெயர் வினோதினி என்பதும் 24 வயதான அவருக்கு திருமணமாகி 1 ஆண்டு கடந்திருப்பதும் தெரிய வந்தது. 4 மாத கர்ப்பிணியாக இருந்த வினோதினிக்கு கடந்த மார்ச் மாதம் கருக்கலைப்பு ஏற்பட்டுள்ளது. இதை கணவரிடமும் உறவினர்களிடமும் சொல்வதற்கு பயந்து போன வினோதினி கர்ப்பிணி போலவே தொடர்ந்து நடித்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த மாதம் வினோதினிக்கு வளைகாப்பு நிகழ்வும் நடந்துள்ளது. 9 மாத முடிவில் குழந்தை வேண்டும் என்பதால் சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்து 2 நாட்களாக வினோதினி நோட்டமிட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் தங்கதுரை வெண்ணிலா தம்பதியின் ஆண் குழந்தையை வினோதினி கடத்தி சென்று இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வினோதினியின் கதையை கேட்க சோகமாக இருந்தாலும் குழந்தையை கடத்தியது தவறு என்றும் அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.